நேற்று கூகுளில் ஒரு ஹெட்ஃபோன் சர்ச் பண்ணேன் ப்ரோ. இப்போ ஃபேஸ்புக் போனாலும் இன்ஸ்டாகிராம் போனாலும் எங்கே போனாலும் வெறும் ஹெட்ஃபோன் ரிலேட்டட் அட்வர்டைஸ்மெண்ட் தான் வருது. அதுக்கு என்னதான் ப்ரோ பண்ணிட்டு இருக்காங்க பேக் எண்ட்ல? ப்ரோ அதுதான் ப்ரோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னா என்ன ப்ரோ? அதுக்கு என்ன படிக்கணும்? படிச்சா சம்பளம் கிடைக்குமா? படிச்சா வேலை கிடைக்குமா ஃபர்ஸ்ட்? ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு நான் டெக்ல இருந்து எப்படி ப்ரோ நான் போறது? அதை பத்தி ஏதாவது கொஞ்சம் டீட்டெயில் தெரிஞ்சா சொல்லுங்க ப்ரோ. படிச்சா வேலை கிடைக்குமா ப்ரோ ஃபர்ஸ்ட்? பொறுமை ப்ரோ, பொறுமை. ஸோ இதை பற்றி உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னா வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க ப்ரோ. வீடியோட எண்டில் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு ப்ரோ. ஹே கைஸ், நான் புவனேஷ். இந்த மாதிரி செல்ஃப் டெவலப்மெண்ட், கெரியர் டெவலப்மெண்ட், ஐடி ரிலேட்டட் வீடியோஸ்லாம் போட்டுருக்கேன். இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்மளோட சோஷியல் மீடியா சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பத்தி தான் பார்க்க போறோம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு நீங்க என்ன படிக்கணும், என்ன டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஈஸியா ஜாப் போகலாம், டைப்ஸ் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்னென்னலாம் இருக்கு, ஸோ எப்படி ஒரு சோஷியல் மீடியாவில் இல்லை கூகுள்லாம் என்ன மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் guys. எவ்வளோ சம்பளம் தராங்க இந்தியாவில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பர்சனுக்கு அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க guys. ஸோ ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்குங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ஓல்டு ஜென்ரேஷனில் ட்ரெடிஷ்னலாக எப்படி வந்துட்டு மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க, ஒரு பேனர் வச்சோ இல்லை வந்துட்டு ரோட் சைடில் போஸ்டர் ஓட்டியோ, ஸோ இந்த மாதிரி தான் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருப்பாங்க ஒரு ப்ராடக்ட்டை. இப்போ இன்டர்நெட் யூஸ் பண்ணியும் டிஜிட்டல் மீடியா யூஸ் பண்ணி இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், பின்ட்ரெஸ்ட், யூடியூப், ஸோ இந்த மாதிரியான சோசியல் மீடியா யூஸ் பண்ணி டிஜிட்டல் முறையில் மார்க்கெட்டிங் பண்ணா ஒரு ப்ராடக்டையோ ஒரு சர்வீஸையோ மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்தாங்க அப்படின்னா அதுதான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ இதுக்கு இப்போ ஆன்லைன்ல இல்ல ஆஃப்லைன்ல நிறைய கோர்சஸ் இருக்கு. ஸோ அப்படி என்னென்ன டிஜிட்டல் மார்க்கெட்டிங்லாம் இருக்கு, அதுக்கு எப்படி படிக்கணும் அப்படின்றத பத்தி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இல்ல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கீழே என்னென்ன வருது அப்படின்றத பார்ப்போம். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிறது ஒரு கோர்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிறது ஒரு ரோல். அதுக்கு கீழே என்னென்ன இருக்கு அப்படின்னா SEO அப்படின்னு சொல்லுவாங்க, சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன், PPC அப்படின்னு சொல்லுவாங்க, பேப்பர் கிளிக், SMM அப்படின்னு சொல்லுவாங்க, சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், அதுக்கப்புறமா கூகுள் ஆட்ஸ், ஃபேஸ்புக் ஆட்ஸ், ஆஃப் பேஜ் SEO, ஆன் பேஜ் SEO, இந்த மாதிரி நிறைய டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல இருக்கு guys. ஸோ உங்களுக்கு போன உடனே எல்லாமே படிக்க முடியுமா, இல்லை நான் இது எல்லாமே படிச்சாதான் நான் அந்த ஜாபுக்கு போக முடியுமா அப்படின்னா அப்படி கிடையாது. ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பத்தி ஒரு ஓவர்வியூ மட்டும் தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல எது உங்களுக்கு வருதோ, ஸோ ஒரு பேசிக்ஸ் கத்துக்கிட்டீங்க அப்படின்னா எது உங்களுக்கு நல்லா வருது, எது உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கோ அதுல நீங்க ஸ்பெஷலைஸ்ட் ஆகுங்க. அப்பதான் உங்களால நல்ல ஜாப் எடுக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு ஐடில ஃப்ரண்ட் எண்ட், பேக் எண்ட், சப்போர்ட் இன்ஜினியர் இந்த மாதிரி இருக்கிற மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல PPC மார்க்கெட்டிங், SEO ஸ்பெஷலிஸ்ட், கூகுள் ஆட்ஸ் ஸ்பெஷலிஸ்ட், ஸோ இந்த மாதிரி ஒரு டெசிக்னேஷனோட பேர் தான் இதுல இருக்கக்கூடிய ரோல்ஸோட நேமும். ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட ஒரு வெப்சைட் இருக்கு, அந்த வெப்சைட்டை ஆடிட் பண்ணி அந்த வெப்சைட்டுக்கு நிறைய டிராபிக் கொண்டு வந்து அது மூலியமா உங்களோட பிசினஸ் 5x 10x உங்களோட ரெவன்யூவை ஜெனரேட் பண்ணி தராங்க இல்லையா, அந்த பர்சனுக்கு பேரு தான் டிஜிட்டல் மார்க்கெட்டர். ஸோ அதுக்கு நீங்க என்னென்னலாம் படிக்கலாம் அப்படின்றத இனிமே நம்ம பார்க்கலாம் guys. ஃபர்ஸ்ட் நீங்க SEO பத்தி படிக்க ஸ்டார்ட் பண்ணணும், சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். ஸோ அப்படின்னா அதுக்கு முன்னாடி வெப்சைட் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். வெப்சைட்னா என்ன, வெப்சைட்ல என்னதான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றதையும், ஒரு வெப்சைட்டை ரேங்க் பண்றதுக்கு பேரு தான் சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். ஸோ இதுல ரெண்டு டைப் ஆஃப் SEO இருக்கு, ஆன் பேஜ் SEO, ஆஃப் பேஜ் SEO. ஸோ உங்கள்கிட்ட ஒரு பிசினஸ் இருக்கு, நீங்க எக்ஸாம்பிள் ஒரு ஹெட்ஃபோனே விற்கிறீங்கன்னு வச்சுப்போமே. ஸோ நீங்க ஹெட்ஃபோன் கூகுள்ல சர்ச் பண்றாங்க அப்படின்னா உங்களோட ஃபர்ஸ்ட் 10க்குள்ள கொண்டு வராங்க அப்படின்னா அதுதான் SEOட ஸ்பெஷலிஸ்ட். ஸோ இதுல வந்துட்டு பேக் லிங்க் கிரியேட் பண்றது, உங்களுக்கு விசிபிலிட்டி எடுத்துட்டு வருது, கண்டென்ட் மேக் பண்றது, இந்த மாதிரியான நிறைய ஒர்க் இருக்கும். ஸோ இது நீங்க பெட்டரா படிச்சீங்க அப்படின்னா SEO ஸ்பெஷலிஸ்டா போலாம். இதுக்கு நிறையவே வேகன்சி இருக்கு guys. நெக்ஸ்ட் நீங்க படிக்கக்கூடியது PPC மார்க்கெட்டிங். ஸோ பேப்பர் கிளிக் மார்க்கெட்டிங்னு சொல்லுவாங்க. பேப்பர் கிளிக்ல உங்களுக்கு வந்துட்டு கூகுள் ஆட்ஸ், ஃபேஸ்புக் ஆட்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதுதான் பேப்பர் கிளிக். இதுக்கு உங்களுக்கு கேம்பெயின் கிரியேட் பண்ண தெரியணும். ஸோ கேம்பெயின் கிரியேட் பண்ண தெரிஞ்சா மட்டும் போதாது, டார்கெட் ஆடியன்ஸ் யாருன்றது தெரியணும், லொகேஷன், ஜியோகிராஃபி, லொகேஷன் எதுல இருந்து எது வரைக்கும் நம்ம கான்சென்ட்ரேஷன் பண்ணணும் தெரியும், என்ன பிசினஸ் கான்சென்ட்ரேட் பண்றோம் தெரியும். ஸோ இது எல்லாம் தெரிஞ்சு நீங்க அனலிட்டிக்ஸ் பண்ண தெரியணும். ஸோ இவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா இவ்வளோ லீட்
லீட்ஸ் ஜென்ரேட் ஆகுதா, இதை அனலிட்டிக்ஸ் பண்ணி அதை பிசினஸா கன்வெர்ட் பண்ண தெரியணும். ஸோ இதுதான் பிபிசி மார்க்கெட்டிங். இதுல வந்துட்டு கேம்பெயின் கிரியேட் பண்ணி அவுட்புட் அனலிட்டிக்கல் பார்க்கறது, இந்த கேம்பெயின் ரிசல்ட்ஸ் பார்க்கறது உங்களுக்கு கொஞ்சம் ஹெக்டிக்கா இருக்கும். இதுல மணியும் இன்வெஸ்ட் பண்றதுனால உங்களுக்கு நிறைய கொஸ்டின் ரேஸ் பண்ணுவாங்க. ஸோ பட் இது படிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு guys. அடுத்து சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங். சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்னா என்னன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எல்லா சோஷியல் மீடியாவும் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப், பின்ட்ரெஸ்ட் இந்த மாதிரினா சோஷியல் மீடியாஸ்ல இருந்து எப்படி நம்ம வெப்சைட்டுக்கும் இல்ல சோஷியல் மீடியால போஸ்ட் என்ன மாதிரி நம்ம போடுறோம், இந்த டைமுக்கு போட்டா ரீச் இருக்குமா, இந்த ஹேஷ்டேக் யூஸ் பண்ணா ரீச் இருக்குமா அப்படின்றத அனலைஸ் பண்ணி நீங்க ஒரு சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டை ஹேண்டில் பண்ணி அதுல இருந்து நீங்க பிசினஸ் எடுத்துட்டு வரீங்க அப்படின்னா அதுதான் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங். ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிளுக்கு சோஷியல் மீடியால நம்மளோட பட்டன்ஸ் லிங்க்ஸை எங்க கொடுக்கணும், எப்படி கொடுத்தா நம்மளோட கண்டென்ட்டுக்கு ஆடியன்ஸ் வருவாங்க, அந்த ஆடியன்ஸை எப்படி பிசினஸா கன்வெர்ட் பண்றது, எல்லா சோஷியல் மீடியால இருந்துமே அப்படின்றதெல்லாம் நீங்க நல்லா தெரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்ல ஸ்பெஷலிஸ்ட் ஆகலாம். ஸோ இதுக்கு வந்துட்டு உங்களுக்கு சோஷியல் மீடியா பத்தின ஒரு ஐடியா இருக்கணும். அதுக்கப்புறம் பேசிக் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸ் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்து இருக்கக்கூடியது கண்டென்ட் மார்க்கெட்டிங், இமெயில் மார்க்கெட்டிங். கண்டென்ட் மார்க்கெட்டிங்னா என்ன அப்படின்னா, இப்போ வேர்ல்டு ஃபுல்லா கண்டென்ட் தான் ரூல் பண்ணிட்டு இருக்கு. ஸோ கண்டென்ட்டோட விசிபிலிட்டி எப்படி இருக்கு, கண்டென்ட் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது, கண்டென்ட்டை எப்படி கன்சிஸ்டன்டாகவும் மக்களுக்கு பிடிச்ச மாதிரியும் கொடுக்குறாங்களோ அவங்க தான் கண்டென்ட் மார்க்கெட்டர். ஸோ அதுக்காக உங்களோட கம்யூனிகேஷன் பெட்டரா இருக்கணும், நீங்க உங்களுக்கு நல்லா எழுத தெரிஞ்சிருக்கணும். ஸோ கண்டென்ட்ன்றது நம்ம நார்மலாக கிரியேட் பண்ணிட முடியாது, நிறைய ஐடியாஸ் வேணும். அந்த ப்ராடக்ட் பத்தி நமக்கு நாலேஜ் இருக்கணும். அந்த ப்ராடக்ட்டை எப்படி கண்டென்ட்டை நம்ம லைக் பீப்புள் கொடுக்குறோம் அப்படின்னா எப்படி விசிபிலிட்டி அதிகமாகணும், இது எல்லாமே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். இதுக்கு கிரியேட்டிவ் ஸ்கில்ஸுமே உங்களுக்கு நல்லாவே வேணும். அடுத்து இருக்கக்கூடியது இமெயில் மார்க்கெட்டிங். ஸோ இமெயில் மார்க்கெட்டிங்கிறது உங்களுக்கு பஞ்சஸ் ஆஃப் இமெயில்ஸ் கொடுத்துருவாங்க, அதில் நீங்கள் கண்டென்ட் போடணும். ஃபார் அன் எக்ஸாம்பிளுக்கு நிறைய வெப்சைட்ஸில் நம்ம பார்த்துருப்போம், இமெயிலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நியூஸ் லெட்டர் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அதுக்கு பர்டிகுலரான பர்சனை சூஸ் பண்ணி அவங்களுக்கு பர்டிகுலராக நம்ம மெயில் அனுப்பணும். ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிளுக்கு 18 to 24 ஏஜுக்குள்ளே இருக்காங்க அப்படின்னா அவங்கள அட்மிட் பண்ணுற மாதிரியும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நம்ம மெயில் சென்ட் பண்ணணும். ஒரு 40 to 45 இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரி நம்ம கண்டென்ட்ல மெயில் சென்ட் பண்ணலாம், என்ன மாதிரி இமேஜ் சூஸ் பண்ணலாம், என்ன மாதிரி வீடியோ சூஸ் பண்ணலாம், அவங்க எப்படி கிளிக் பண்ணி அந்த மெயிலை பார்ப்பாங்க. ஸோ இது எல்லாமே இமெயில் மார்க்கெட்டிங்ல வர்றதுதான். ஸோ இதுல எஸ்இஓ பத்தி பார்த்தாச்சு, எஸ்எம்எம் பத்தி பார்த்தாச்சு, பிபிசி பத்தி பார்த்தாச்சு, அண்ட் தென் கண்டென்ட் மார்க்கெட்டிங், இமெயில் மார்க்கெட்டிங் பத்தி பார்த்தாச்சு. ஸோ இது எல்லாமே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கீழே வர்றதுதான். இது எல்லாமே நீங்க ஒரே நாள்ல ஸ்பெஷலைஸ்ட் ஆக முடியாது, 3 to 6 மாசம் எடுக்கும். ஸோ இதுக்கு எல்லாமே படிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு பேசிக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே படிங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை சூஸ் பண்ணி அதுல நீங்க ஜாப் கிராக் பண்ண ட்ரை பண்ணுங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கஷ்டமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா எல்லா வேலையுமே கஷ்டம் தான். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ன்றது உங்ககிட்ட தான் அந்த பிசினஸ் க்ரோ ஆகிற உங்க கையில தான் இருக்கு. ஸோ அதனால கீவேர்ட் சர்ச் பண்றது, ட்ரெண்டிங்கா வச்சுக்கிறது, அப்டேட்டா வச்சுக்கிறது, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல புதுசா காம்படிட்டர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ஈக்குவலா நம்ம கம்பெனில எப்படி வந்துட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ இந்த பிசினஸ் growth எல்லாமே உங்க கையில இருக்கனால உங்களுக்கு நல்ல ப்ரெஷரும் உழுகும், நல்ல சம்பளமும் கிடைக்கும். ஸோ அதனால கீவேர்ட் சர்ச் பண்றதுல இருந்து ட்ரெண்டிங்கா இருக்கிறத நீங்க தான் நல்லா வச்சுக்கணும். அதனால கண்டினியூஸா படிச்சுக்கிட்டே இருக்கணும், அப்பதான் growth கிடைக்கும் அந்த ஜாப்ல. அண்ட் தென் இவ்வளோ சொல்றப்பா நான் படிச்சு முடிச்சிட்டேன், ஒரு 6 மாசம் ஸ்பெண்ட் பண்ணி படிச்சு முடிச்சு எல்லாம் படிச்சு முடிச்சு எவ்வளவு சம்பளம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா இந்தியாவில் ஒரு ஃப்ரெஷருக்கு 25,000 இருந்து 30,000 மந்த்லி கிடைக்கும். ஆன் அண்ட் ஆவரேஜா 4 lakh சேலரி கொடுக்குறாங்க. உங்களுக்கு ஒரு 2 years எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு மினிமம் 50,000 to 60,000 சேலரி இருக்கும். இது நீங்க எந்த கம்பெனி, பெரிய கம்பெனி இருந்து சின்ன கம்பெனி போனாலுமே. இல்லை அப்படின்னா நீங்களே ஒரு ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை ஃப்ரீலான்சிங் ஒர்க் பண்ணி கொடுக்கலாம். நிறைய பிராண்ட்ஸை சூஸ் பண்ணி அவங்களுக்கு ஃப்ரீலான்சிங் ஒர்க் பண்ணி கொடுக்கலாம். இல்லை வந்துட்டு ஒரு சின்ன சின்ன பிஸ்னஸ்க்கு உங்களோட பிஸ்னஸை நான் வந்துட்டு க்ரோத் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்களுக்கு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, ஃப்ரீலான்சிங் ஆப்பர்ச்சுனிட்டி நிறையவே இருக்கு guys. ஸோ அடுத்து கம்பெனி போகணுமா இல்லை ஏஜென்சிக்கு நான் ஜாப் போறதா அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்ல நீங்க ஒரு ஏஜென்சிக்கு போறீங்க அப்படின்னா அங்க உங்களுக்கு நிறைய எக்ஸ்போஷர் கிடைக்கும். ஒரு 2 years எல்லாத்துலயுமே நீங்க நல்லா லேர்ன் பண்ணிக்க முடியும். கம்பெனிக்கு போறீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு சின்ன இது கொடுத்துருவாங்க, அது மட்டும் தான் நீங்க ஒர்க் பண்ண முடியும். ஸோ என்னோட பர்சனல் சஜஷன், ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது ஏஜென்சியில ஸ்டார்ட் பண்ணி எக்ஸ்போஷரும் உங்களோட நாலேஜும் நல்லா கெயின் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோ சம்பளம் கிடைக்குன்னு சொல்லிட்டீங்க, அடுத்து நான் என்ன பண்றது, எங்க போய் ஜாப் தேடுறது அப்படின்னா
நம்மளோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் லிங்க்டின்ல தான் இருக்கு. ஸோ எல்லா கம்பெனிலையுமே டிஜிட்டல் மார்க்கெட்டர்ஸை கம்பல்சரி ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. அமேசான், ஃப்ளிப்கார்ட் எந்த கம்பெனி எடுத்துக்கிட்டாலுமே. ஸோ அதனால லிங்க்டின்ல நீங்க எவ்வளோ பிசினஸ் growth காமிச்சிருக்கீங்க, நீங்க ஃபேஸ்புக்ல எப்படி ஆட் ரன் பண்ணிருக்கீங்க, எப்படி கேம்பெயின் நீங்க கிரியேட் பண்ணிருக்கீங்க, இது எல்லாமே ஒரு போஸ்டாவோ ஒரு வீடியோவோ போடுங்க. உங்களோட டெஸ்டிமோனியல்ஸை நீங்க அப்லோட் பண்ணிக்கிட்டே இருங்க கண்டினியூஸா. ஸோ நீங்க பேசிட்டு இருக்கிறதுனால மட்டும் அது யாருக்குமே நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னு தெரியாது இல்லையா? ஸோ அதனால விசிபிலிட்டி பண்ணி காட்டுங்க. லிங்க்டின்ல உங்களோட ரெஸ்யூம் நீங்க ப்ரிப்பேர் பண்ற ரெஸ்யூம்ல உங்களோட ப்ராஜெக்ட்ஸை அப்லோட் பண்ணுங்க. நீங்க லைஃப் டைம் ப்ராஜெக்ட்ஸ் என்ன பண்ணிருக்கீங்க, எப்படி வந்துட்டு உங்களோட கிரியேட்டிவிட்டி தாட்டை டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல கொண்டு வந்துறீங்க அப்படின்றதையுமே அதுல போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஈஸியா ஜாப் கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு கைஸ். அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல கன்சிஸ்டண்டா லேர்ன் பண்ணிட்டே இருந்தா நல்ல growth இருக்கும் கைஸ் லைஃப்ல. உங்களுக்கு ஃபினான்ஷியல் வைஸும் சரி, கெரியர் வைஸும் சரி நல்ல growth இருக்கும். ஸோ இப்போ நான் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எங்க படிக்கிறது, ஆன்லைன்ல படிக்கிறதா ஆஃப்லைன்ல படிக்கிறது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அதுதான் சர்ப்ரைஸ் கைஸ். ஸோ நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு நீங்க என்னென்ன ஃப்ரீ ரிசோர்சஸ்லாம் இருக்கு அப்படின்ற லிங்க் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றேன். என்ன மாதிரி எல்லாம் கூகுள்ல உங்களுக்கு சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்றாங்க, மெட்டால சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்றாங்க, இது எல்லா லிங்க்குமே அந்த டிஸ்கிரிப்ஷன் டாக்குமெண்ட்ல ப்ரொவைட் பண்றேன். ஸோ அதனால கம்பல்சரி அந்த டாக்குமெண்ட்டை செக் பண்ணி பாருங்க கைஸ். நான் புவனேஷ். இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் இன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரியான கண்டென்ட் போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவும் பெட்டராகவும் இருக்கும், கொஞ்சம் மோட்டிவேஷன் கொடுக்கும் கைஸ். பாய், டேக் கேர் கைஸ், டூ வாட் யூ லவ் கைஸ்.